சார்ஜஸ் வந்து ஒரு பாடியில் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜர் பாடியால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஏற்படுற ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் ஆஃப் கொஷின். ரீசெண்டாக நம்ம ரிங் பேஸ்ட் கொஷின் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இட் இஸ் ஆர்க் பேஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் வந்து 2 செமிசர்க்குலர் ரிங்ஸ் வந்து ஒரு பிளேனில் லை ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 ரிங்ஸுமே எனக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி சேம் அண்ட் யூனிஃபார்ம் லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரேடியஸ் மட்டும் டிஃபரன்ஸ் R and 2R. இது 2 ரிங்ஸுமே நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க பை வித் ஹெல்ப் ஆஃப் 2 ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர்ஸ். இந்த 2 ஒயர்ஸுக்குமே அகைன் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி சேம் லாம்டா தான். லென்த் வந்து R அப்படின்னு சொல்லியாச்சு. டயக்ராம் இட் இஸ் இண்டிகேட்டட். ஸோ நவ் த கொஷின் இஸ் இந்த மொத்த செட்டப்போட காமன் சென்டரில் we need to find the magnitude of the electric field. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து கேள்வியில் எனக்கு செமி சர்க்குலர் ரிங் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இந்த ரிங் அப்படின்றத செமி சர்க்குலர் ரிங் அப்படின்றத நான் ஒரு ஆர்க்காக இமேஜின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க்கில் சார்ஜ் எனக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த ஆர்க்கால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க ஃபீல்டோட வேல்யூ என்னன்றதுக்கு let us first try to derive one expression. once அந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சதுக்கப்புறம் this question is a matter of 2 to 3 minutes. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் let us logically get the equation. So deriving the equation of the electric field for uniformly charged arc. So sometimes இந்த arc circular rod அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ let us imagine இதான் நம்மளோட சர்க்குலர் ராடு. இதில் சார்ஜ் எனக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. let us assume it is negative charges. ஆர்க்கோட ரேடியஸ் R, பாயிண்ட் Pல I need to find the electric field. ஸோ இதான் டார்கெட், ரைட்டா? ஸோ ஆர்க் அப்படின்றது ரேடியஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம அசியூம் பண்ணது ஆர்க் வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆயிருக்கு அண்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஆஸ் வி டிஸ்கஸ்ட். இப்போ பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்டு we need to find. இதான் டார்கெட், ரைட்டா? ஸோ இன் ஆர்டர் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றதுனால அந்த ஆர்க்கில் ஒரு சின்ன போர்ஷனை சூஸ் பண்ணுறேன் விச் இஸ் டிஎஸ் அப்படின்ற ஒரு போர்ஷனு. டிஎஸ் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் இன்ஃபனைட்லி ஸ்மாலஸ்ட் ஆர்க் லென்த், ரைட்டா? அந்த ஸ்மாலஸ்ட் ஆர்க் லென்த்தில் இருக்க சார்ஜை நான் டிக்யூன்னு சொல்கிறேன் விச் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த டிக்யூ சார்ஜால் பாயிண்ட் Pல ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் விச் இஸ் டிஇ, ரைட்டா? ஸோ நம்மளோட கன்வென்ஷன் படி நெகட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் த சார்ஜ், ரைட்டா? ஸோ டிக்யூன்றதுனால சின்ன ஃபீல்டு விச் இஸ் டிஇ, ரைட்? ஸோ வி நோ த பேசிக் ஈக்குவேஷன், ரைட்டுங்களா? ஸோ பேசிக் ஈக்குவேஷன் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து KQ/R² ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ். இங்கே டிக்யூ சார்ஜால் டிஇ அப்படின்றது K dQ/R² அப்படின்னு இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த டிஇயோட மொத்த மேக்னிடியூடு நம்மளுக்கு அவைலபிள். ஸோ இப்போ இந்த கொஷினில் இந்த டயக்ராமில் பார்த்தா டிஇ அப்படின்றது இட் இஸ் ஆக்டிங் சம்திங் ஒரு இன்க்ளைண்டாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ ஆங்கிள் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இட் நீட்ஸ் டு ஹேவ் 2 காம்போனன்ட்ஸ், எக்ஸ் காம்போனன்ட் அண்ட் ஒய் காம்போனன்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேயே வெதர் இட் இஸ் பாசிபிள் டு சிம்பிளிஃபை திஸ் கொஷின் அப்படின்றத லெட் அஸ் செக் இட் அவுட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிஎஸ் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி சால்வ் பண்ண மாதிரி அதுக்கு சிமெட்ரிக்கலாக ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன் விச் இஸ் டிஎஸ் டேஷ். அண்ட் அதில் இருக்க சார்ஜை நான் டிக்யூ டேஷ்னு சொல்கிறேன் அண்ட் இதால் ஏற்படுற ஃபீல்டில் நான் டிஇ டேஷ்னு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ இங்கே இருக்க இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கலி யூ கேன் கெட் ஒன் பாயிண்ட். டிஇ டேஷ் அப்படின்றது டிக்யூ டேஷால் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃபீல்டு அண்ட் டிஎஸ் டேஷ் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் சிமெட்ரிக்கலி ஆப்போசிட். முக்கியமான பாயிண்ட் சிமெட்ரிக்கலி ஆப்போசிட். அப்போ இதுலேருந்து பாயிண்ட் பியை நம்ம ரிசால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காம்போனன்ஸாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனன்ஸாக பிரிச்சிங்க அப்படின்னா ஒய் காம்போனனோட மேக்னிடியூடு எக்ஸாக்டாக சேமாக இருக்கும் அண்ட் தே ஆர் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ லாஜிக்கலி வி கேன் எலிமினேட் ஆல் த ஒய் காம்போனன்ட்ஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் Pல இங்கே இருக்க இந்த டயக்ராமில் நான் ரெண்டு காம்போனன்ட்ஸ், அதாவது 2 ஃபீல்டால் ஏற்பட்ட காம்போனன்ட்ஸை மட்டும் காட்டியிருக்கேன். பட் ஆர்க்கில் தெர் ஆர் இன்ஃபனைட் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா இன்ஃபனைட் பாயிண்ட்ஸுக்கும் இஃப் வி ஆர் ட்ராயிங் திஸ் அப்படின்னா எல்லா ஒய் காம்போனன்ட்ஸும் எனக்கு கேன்சல் ஆகிடும். எக்ஸ் காம்போனன்ட் மட்டும்தான் எனக்கு எஃபெக்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலி இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த நெட் ஃபீல்டு, இந்த ஆர்க்கால ஏற்படுற ஃபீல்டு வேல்யூ அட் பாயிண்ட் P கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒய் காம்போனன்ட் அவசியம் இல்லை, எக்ஸ் காம்போனன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எஃபெக்டிவ் காம்போனன்ட்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஆக்டிங் ஒன்லி அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். இது நம்மளோட லாஜிக், ரைட்டுங்களா? ஃபைன். ஸோ நவ் லெட் அஸ் கோ வித் த ஃப்ளோ. இதே ஃப்ளோவில் போவோம். டிஇஎக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். டிஇஎக்ஸ் அப்படின்றது இட் இஸ் காஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த டிஇ, ரைட்டுங்களா? டிஇ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் சார்ஜ் எனக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கிறது அப்படின்றதுனால இந்த கேஸில் ஆர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அந்த லாஜிக்கில் இட் கம்ஸ் அண்டர் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு தான் சூஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் we need to choose the dimension. ஸோ சார்ஜ் எனக்கு ஒன் டைமென்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதுனால டெக்னிக்கலி we need to use the linear charge density. ஈவன் இந்த கொஷின்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ லாஜிக் இதுதான். ஏன் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி யூஸ் பண்ணுறோம்னா இதான் ரீசன். சார்ஜ் எனக்கு ஒன் டைமென்ஷனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஃபைன்.
ஸோ இப்போ நம்மளுக்கு லேம்டாவோட மீனிங் தெரியும், டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிக்யூ பை டிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிக்யூ மஸ்ட் பி ஈக்குவல் டு லேம்டா டிஎஸ், ரைட்? அப்போ டிஎக்ஸை we can write it like k dq by r square cos theta. dqன்ற இடத்த நான் lambda dsன்னு மாத்துறேன். ஸோ அகைன் இந்த ds மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ds அப்படின்றது it is making an angle d theta at point p, right, where r is the radius of the smallest arc length. அப்போ based on our plane angle concept படி arc length must be equal to radius times angle value, right? அப்போ ds equals to radius time d theta. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ds இருக்க இடத்துல r theta சால்வ் பண்ணுங்க, r ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆகும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் k lambda cos theta d theta by r, ரைட்? ஸோ இப்போ we need to integrate this expression. இதில் k lambda r எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட், பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் எனக்கு வந்து ஆங்கிள் வேல்யூ மாறிட்டே இருக்கும். அப்போ cos theta is a variable which needs to be present inside the integration. அப்போ இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக இட் நீட்ஸ் டு பி ஃப்ரம் மைனஸ் தீட்டா டு பிளஸ் தீட்டா. இப்போ இந்த ஆர்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது பாயிண்ட் பியில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 120 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா சிமெட்ரி லைனில் 60 டிகிரி மேக் பண்ணுது, கரெக்டாக? அப்போ மேத்தமெட்டிக்கலாக we can just put the limits as minus theta to plus theta, right? So இந்த லிமிட்ஸில் if I am just integrating this equation அப்படின்னா cos theta இன்டெகிரேட் பண்ணால் சைனு, ரைட்டா? அப்போ சைன் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், லிமிட்ஸை உள்ள எடுத்துகிட்டு போங்க. லிமிட்ஸை உள்ள எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா we will be getting the equation as k lambda by r 2 sin theta வரும். ஸோ 2k lambda by r sin theta, ரைட்டா? ஸோ தீட்டா அப்படின்றது ஆங்கிள் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் ஆர்க். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்க தீட்டான்றது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் ஆர்க்ல இருந்து மெஷர் பண்ண ஆங்கிள், ரைட்டா? பட் முக்கால்வாசி கொஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களோட ஜேஇ எக்ஸாம்ஸில் ஒரு ஆர்க்கு கொடுத்துட்டு அதில் மொத்தமாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அந்த ஆர்க்கு சப்டன் பண்ணுற ஆங்கிளை கொடுத்துருப்பாங்க, சம்திங் லைக் இந்த 5 வேல்யூ மாதிரி, ரைட்டா? அப்போ இந்த 5க்கு ஏற்ற மாதிரி let us modify the final expression 2k lambda by r sin 5/2 அப்படின்ற மாதிரி எழுதும், பிகாஸ் தீட்டா அண்ட் 5/2 ரெண்டுமே சேம் தான், ரைட்டா? ஸோ 5 அப்படின்ற மாதிரி கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அந்த 5 வேல்யூவை இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கேன் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ நவ் கமிங் டு த ஸ்ட்ரெயிட் லைன் ஒயர்ஸ். இப்போ ஆர்க்கோட கேஸுக்கு நம்ம ஆர்க்கால இருக்கிற ஃபீல்டு வேல்யூக்கான மேக்னிடியூட கண்டுபிடிச்சாச்சு. நவ் கமிங் டு சால்விங் திஸ் கொஷின், ரெண்டு ஸ்ட்ரெயிட் ஒயர்ஸ் இருக்கு, ரெண்டு ஒயருமே எனக்கு ஹேவிங் சேம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் அந்த ரெண்டு ஒயரோட லென்த்துமே எனக்கு சேமு, ரைட்டா? அப்போ ரெண்டு ஒயர்ஸும் பர்டிகுலர் பாயிண்ட் சியில், பாயிண்ட் சின்றது சென்டர்னு நம்ம இமேஜின் பண்ணலாம். அந்த காமன் சென்டரில் அந்த ரெண்டு ஒயர்ஸும் எக்ஸர்ட் பண்ணுற ஃபீல்டு வேல்யூ வில் பி எக்ஸாக்ட்லி ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ தே வில் கேன்சல் ஈச் அதர், கரெக்டாக? அப்போ பாயிண்ட் சியில் எனக்கு அந்த செமி சர்க்குலர் ரிங்ஸ், அதாவது அந்த ஆர்க்ஸ் மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு எக்ஸர்ட் அ நெட் ஃபீல்டு, ரைட்? ஸோ ஆர்க்கால இருக்க ஃபீல்டுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த கொஷனில் எனக்கு ஆர்க்கு மட்டும் தான் பாயிண்ட் சியில் ஃபீல்டு எக்ஸர்ட் பண்ண போகுது. அப்போ லாஜிக்கலி லெட் அஸ் சப்ஸ்டிட்யூட் ஆல் த வேல்யூஸ், ரைட்டுங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2r ரேடியஸ் இருக்க அந்த பிகர் ஆர்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆர்க் வந்து இட் சப்டனிங் அன் ஆங்கிள் ஆஃப் 180 டிகிரிஸ். அப்போ 180/2னா 90 டிகிரி. காஸ் sin 90 நம்மளுக்கு 1. சால்வ் பண்ணால் பிகர் ரிங்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் k lambda by r, ஸ்மாலர் ரிங் வந்து 2k lambda by r. ஸோ அப்போ நெட் ஃபீல்டோட மேக்னிடியூட் வில் பி ஈக்குவலன் டு k lambda by r. ஸோ கேன்றது எனக்கு 1/4 pi epsilon naught into lambda by r, which is option D is our perfectly correct answer.